ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. படிக்கவே முடியல, என்ன பண்ணலாம்? போன நாளை விட வர நாள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ உள்ளேவா வெளியேவா நீயே முடிவு பண்ணிக்கோ. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம், முடிச்சு காட்டுறோம் இப்படின்றது தான் வெளியே தமிழா கொடுத்துருந்தேன். அதான் எங்க கண்டென்ட்டா எழுதி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் இந்த தமிழ் புத்தாண்டுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை திருநாள் பிறந்திருக்கிறது, இது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா இந்த வருட காவலர் தேர்வுல எஸ்ஐயாவோ அல்லது பிசியாவோ ஆகியே தீரணும். சோ படிக்கவே முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி 2020 தேர்வை வந்து நீங்க எளிமையா 2026 தேர்வை வந்து நீங்க எளிமையா கிளியர் பண்ணணும்னா ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச் எங்களுடைய அகாடமில இருந்து நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். சோ ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச் வந்து 1000 ரூபீஸ். இதை பத்தி நான் டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். சோ ஷார்ட்ஸ்லயுமே நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18/4/2026. சோ அதுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே கான பிடிஎஃப்ல இலவசமா வழங்கப்படும் உங்களுக்கு. சோ அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச்மே உங்களுக்கு ஆக்டிவேட் செய்து கொடுத்துருப்போம். சோ அதே மாதிரி எஸ்ஐ மற்றும் பிசி 2020 தேர்வுகளுக்கான அட்மிஷனும் வந்து எங்களுடைய 3 பிரான்ச்சஸ் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கேம்பஸஸ்லயுமே போயிட்டு தான் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் அந்தந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம். நம்மளுடைய முக்கியமான விஷயம், படிக்கவே முடியல. இந்த 2வது பாயிண்ட் எழுதிருக்கீங்களே சார், போன நாளை விட வர நாள் ரொம்ப முக்கியம். அது என்ன சார் போன நாள்னா? நாள் தாங்க, நாள் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் 2026 ஜனவரி பிறந்த மாதிரி தான் இருந்துச்சு. பொங்கல் வந்துச்சு, குடியரசு தினம் வந்துச்சு, அப்படியே உங்களுக்கு பிப்ரவரி பிறந்தோடனே உங்களுக்கான தினம் வந்துச்சு. சோ எல்லாமே அப்படி அப்படியே இந்த மார்ச் வெயில்ல போச்சு. இப்ப ஏப்ரல் வெயில்ல வாட்டி வதச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடிவடைஞ்சிருச்சு. எப்படி இந்த 4 மாதங்கள் போனதுன்றதே உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த 4 மாதத்தை சும்மாவும் பொழுதுபோக்கா நீங்க கழிச்சிட்டீங்க. நான் இன்னில இருந்து என்ன போட்டு கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? பிசி டைம் லைன் ஒன்னு போட்டு கொடுத்தேன். சித்திரை 1 அதாவது 14ஆம் தேதி ஏப்ரல் 14ல இருந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன்ல. சோ அந்த டைம் லைனை டவுன்லோட் பண்ணி வச்சீங்களா? சோ மறக்காம எங்களோட டைம் லைனை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி படிங்க. நான் அதுதான் சொல்லிட்டேன், இந்த போன நாளை மறந்துருங்க, அது விட்டுருங்க. போன நாளை விட இந்த வரக்கூடிய அடுத்த 4 மாசமான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுதாங்க ரொம்ப 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 முக்கியம். இந்த முக்கியமான டைம் பீரியட்ல நாங்க கொடுத்த டைம் லைன் படி நீங்க ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு நீ 90 இல்லைங்க 98% ரெடியா தான் இருப்ப. அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போற. சோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கான காலகட்டம் இந்த வரக்கூடிய 4 மாதங்கள் தான். சோ போன நாளை பத்தி கவலைப்படாத, அதை விட்டு வரக்கூடிய இந்த 4 மாசத்தை நல்லபடியா கவனிச்சு உற்று நோக்கு. உள்ளே வா வெளியே வா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். என்னன்னு நான் சொல்லிட்டுமா? ஒரு முட்டை தாங்க, ஒரு சாதாரண முட்டை தான். அந்த முட்டையை நீ வெளியில இருந்து உடைச்சா ஒரு வாழ்க்கையே முடிஞ்சிடும். இதே அந்த உள்ள இருந்து அந்த முட்டை உடைக்கப்பட்டா ஒரு புது வாழ்க்கை தோன்றும். என்ன புரியுதா? ஒரு முட்டை இப்படி நான் போட்டு உடைச்சிட்டேன்னா அது உள்ள இருக்கக்கூடிய உயிர் அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சு வெளியில இருந்து உடைக்கும் பொழுது. ஆனா உள்ள இருந்து அதே முட்டை உடைச்சிட்டு வெளியே வந்துச்சுன்னா ஒரு புதிய உயிரே இந்த உலகத்துக்கு வரும். அது மாதிரிதாங்க வெளியில 1000 பேர் 1000 சொல்லுவான். அதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காத, காது கொடுத்து வாங்காத. உன்னாலதான் போலீஸ் ஆக முடியுமா? நீ இப்ப படிக்கிற ஆவியா? இப்படி எல்லாம் படிச்சா ஆக முடியாது, நாங்களாம் 2 வருஷம் படிச்சவங்க அப்படின்லாம் வந்து உங்களுடைய சீனியர்ஸ் இங்க உட்காந்துட்டு 1008 பேசலாம். சோ நான் வந்து 2 வருஷமா படிச்சேன், அப்புறமா தான் இப்ப என்னால எக்ஸாம் கொஞ்சமாவது கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. 1000 பேர் 1000 வெளியில சொல்லலாம். அந்த வெளியில இருந்து வரக்கூடிய கல்லை நீ வாங்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை முடிச்சுக்காத. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், என்னால முடியும், என்னால கண்டிப்பா பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள முளைச்சிருக்குல்ல. அது இன்னைக்கு தமிழர் திருநாள், இந்த சித்திரை திருநாள்ல முளைச்சிருக்குல்ல. சோ அந்த நம்பிக்கை உள்ள இருந்து வெளியே கொண்டு வா, உடைச்சு கண்டிப்பா உன்னாலே என்ன பண்ண முடியும்? காவலர் ஆக முடியும். சோ உள்ளேவா வெளியேவான்னு இதுதான் கேட்டிருந்தா, உள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளியே எடுத்துட்டு வா. சோ கண்டிப்பா படிக்கணும், நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். சோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் நல்ல இலக்க நோக்கி போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க எங்களுடைய டைம் லைன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அந்த டைம் லைன் ஆல்ரெடி இருக்கு. அந்த டைம் லைன் படி நீங்க வீடியோஸ் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி படிங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். சோ டைம் லைனை டவுன்லோட் பண்ணாதவங்க இப்பதான் ஒரு 7-8 நாள் முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். போயிட்டு அந்த டைம் லைன் வீடியோல போயிட்டு அந்த டைம் லைன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதன்படி சிலபஸை படிக்க உட்கார்ந்துருங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம படிக்கணும். அதுக்காக மட்டும்தான் வரக்கூடிய 4 மாதத்தை செலவு பண்ணணும். அந்த 4 மாதத்துல எப்படி எல்லாம் இருக்குன்றத பார்த்துட்டு கரெக்டா பண்ணுங்க. இணைந்திருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.